உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எங்களை உங்கள் மத்தியில் அழைத்து உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த ஃபெல்லோஷிப்பில் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்காக we just want to thank you. ஆண்டவர் நல்லவர். ஆமென். தேவன் இந்த தருணத்தை நமக்கு பிரயோஜனமாக்கி தருவாராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் வந்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்த வேலை முடிஞ்சு. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏண்டா வந்தோம், பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாமே. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள வராத விதத்துல ஆண்டவர் இந்த இடத்துல உலாவுவாராக. ஆமென். அவருடைய சத்தத்தை துணிக்க செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தனியா விறகு குச்சியா இருக்கிறதுக்கு விறகு கட்டா இருக்கிறது எவ்வளவோ பாக்கியம். ஆமென். ஆமா, குச்சின்னா நறுக்குன்னு ஒடிச்சிடலாம். விறகு கட்டு அந்த மாதிரி இந்த ஏரியா விறகு கட்டா உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறதற்காக. ஆமென். ஆமென். பிசாச கட்ட உங்களை விறகு கட்டையா வச்சிருக்கிறாரே, அதற்கு ஸ்தோத்திரம். விறகு கட்டையா இல்ல, விறகு கட்டா. விறகு கட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை கட்டை உடைக்கிறீங்க? கட்டு. ஆமா, இந்த வால்டாக்ஸ் பகுதியில் இருக்கிற பிசாசனுடைய கட்டை உடைக்கிறதுக்கு விறகு கட்டாக ஆண்டவர். விறகு கட்டுனா உறவு கட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தோன்னா பொங்குது பாருங்க. ஆமென். விறகு கட்டு இல்ல, சொல்லுங்க உறவு கட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த ஃபெல்லோஷிப்பே இந்த பகுதியில் இருக்கிற பலவான்களை அச்சுறுத்தம். அதனால தான் நாம கூடி வருகிறத சத்துரு விரும்புகிறது என்னன்னா இல்லை. ஆனாலும் அந்தந்த பகுதியில் ஆண்டவர் விசேஷத்தை ஒரு பாரத்தை தந்து உங்களையெல்லாம் இந்த மாதிரி கூட்டி சேர்க்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, திட்டம் இருக்குது. அந்த நோக்கம் இந்த தரிசனத்தில் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஸோ இந்த வாரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை எங்களோடு பேசிட்டு வர்றார். லைவில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாமா இருக்கும். ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, கஷ்டப்படுற காலத்துலலாம் ஆண்டவரோட நடந்தவங்க கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் மேலே வந்த உடனே அந்த பழைய டிவோஷன், ஆண்டவர் மேலே இருந்த அந்த தீவிர வாஞ்ச, இது எல்லாம் இப்போ என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. ஆமாம், தேங்க்யூ. காண முடியல. ஸோ வி பிகம் டைல்யூட்டட். தண்ணீர் கலப்பாயிட்டோம். ஆரம்பத்தில் நம்ம லைஃப்பில் காணப்பட்ட அந்த அடர்த்தியை இப்போ என்னால் நானே ஃபீல் பண்ண முடியல. எஸ். அந்த மாதிரி திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாகிறது, வெள்ளி களிம்பாயிற்று. அப்போ கீழே இருந்தப்ப நல்லா இருந்தவங்கெல்லாம் மேலே வந்த பின்னாடி நல்லாவே இல்லை. எஸ். எத்தனை பேர் புரியுது? ஆமென். கீழே இருந்தப்ப நல்லா இருந்த நம்ம மேலே வந்த உடனே நல்லாவே இல்லை. நிறைய பேர் நல்லா இல்லாத நல்லா இருக்கிறவங்க அவங்க நல்லா இருக்கிற மாதிரி வெளியில தெரியுது. அந்த ஆண்டவர் பார்வையில நல்லாவே இல்லடா அப்பா. உன்னை ஏன் தான் ஆசீர்வதிச்சு மேலே கொண்டு வந்தேன்னு எனக்கு சங்கடமா இருக்குன்றார் ஆண்டவர். உனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு சங்கடமா இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிச்சது உனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா உன்னை ஆசீர்வதிச்சு மேலே கொண்டு வந்தது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. ஏண்டா என்னை சங்கடப்படுத்துறீங்க அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறது தீர்க்கதரிசிகளுக்கு தான் தெரியுது. எஸ். சவுலுக்கு தெரியல. வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தது சவுல், ஆனா புலம்புனது சாமுவேல். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு, எத்தனை தீர்க்கதரிசி நம்மளை குறித்து புலம்புறான்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு முரண்பாடு. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால
சாலமோன் சறுக்குனதே ஆரம்பத்தில் இல்லை. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்திலிருந்து 10 அதிகாரம் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். எஸ். ஆனால் இந்த 11வது அதிகாரம் ஆரம்பிக்கிறதே எப்படி தான் இருக்கும்னா, ஏன்டா இந்த சாப்டர் வருதுன்னே நமக்கு இருக்கு. 10ஓடு நின்றுக்க கூடாதா? ஏன் இந்த 11 வருது? 8வது அதிகாரம் அதில் வசனம் வந்து 50 கர்த்தர் தம்முடைய இருதயத்தை நம்மிடத்தில் சாய பண்ணுவாராங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பாரு. 58ல் அவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்? நாம் அவருடைய வழிகளில் எல்லாரும் நடக்கிறதற்கும். 1 ராஜாக்கள் 8:58. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. May he incline our hearts. Yes. சாய பண்ணுவாராக. நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல சாய பண்ணுவாராக. இப்படி ஒரு ஜெபத்தை பண்ண மனுஷனுடைய இருதயம் 11வது அதிகாரத்துல வேற பக்கம் சாஞ்சிருச்சு. எஸ். ஸோ ஜெடிடியா அப்படின்னா beloved of God, தேவனால சிநேகிக்கப்பட்டவன். சாலமோன் was beloved of God, but he was not a lover of God. Yes. ஆனா சாலமோன் தேவனை சிநேகிக்கிறவரா இல்ல, தேவனால சிநேகிக்கப்பட்டவரா இருந்தார். எஸ். தேவனால சிநேகிக்கப்படுகிறவர்களா இருந்தா மட்டும் பத்தாது, தேவனை சிநேகிக்கிறவனாகவும் நான் இருக்கிறப்ப தான் பேலன்ஸ் ஆகுது. ஆமென். வழக்கமா பார்க்குறேன், ஒன்று இருந்தா ஒன்று இல்லை, இதுதான் பிரச்சனை. இப்ப எஸ். இந்த ரெண்டும் இருந்தா டெரர் நீங்க. ஆமென். ஹalleluya. 2 இருந்தா உங்க ஜெனரேஷனுக்கு, நம்ம தலைமுறைக்கு, நம்ம ஏரியால நம்முடைய நாட்கள்ல கிரியை செய்கிற அந்தகார ஆவிகளுக்கு நான் தான் டெரர். கர்த்தரால உண்டான பயங்கரம் என்னுடைய நாட்கள்ல என்னை கொண்டு ஆண்டவர் செய்கிற ஊழியத்துல வெளிப்படும். அதனாலதான் பிசாசு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இல்லை, திருப்பி போடப்படாத அப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ராயிம் திருப்பி போடப்படாத அப்பம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார். எஸ். நம்ம பலத்தை தின்ற பிசாசு ஒருத்தன் இருக்கான். எஸ். வேண்டாத காரியம் நம்முடைய பலத்தை என்னன்னா அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ வந்து half baked. எஸ். ஒரு சைடு வெந்திருக்கிற, இன்னொரு சைடு வேகாம இருக்கிற. ஆண்டவர் தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். எஸ். கிருகிருன்னு சுத்துது ஆண்டவருக்கு. ஏன்டா இவனுங்களை எல்லாம் மேல என்ன செஞ்சோம், கொண்டு வந்தோம். சாலமோ இப்படி சறுக்குவார்னு என்னன்னா தெரியாது. ஒன்னே சாமுவேல் 10வது அதிகாரத்துல சவுல் நல்லா தான் இருந்தாரு, 11லயும் நல்லா தான் இருந்தாரு. அதுக்கு எடுத்து வந்ததுல நல்லாவே இல்லை சவுல். அப்ப ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கு. ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை ஆசீர்வதிச்சு, நம்மளை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி, நம்மளை கனப்படுத்தி வெளியே கொண்டு வர்ற நேரத்துல தான் தகராறே ஆரம்பிக்குது. எஸ். தகராறு வெளியில இருந்து ஆரம்பிக்கல, உள்ளுக்குள்ள இருந்தே. எனக்கு தகராறு வேற யாரும் இல்லை, நானே எனக்கு தகராறு கோளாறு. இந்த உள்ளான கோளாறு சரி செய்யப்படாத பட்சத்துல இந்த தகராறு நீங்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனாலதான் தாவீதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஒரு கால அவகாசம் எடுத்து ஆண்டவர் உருவாக்குனார். அப்படி அவகாசம் எடுத்து உருவாக்குனவனே கோளாறு பண்ணிவிட்டான். எஸ். 2 சாமுவேல் 12 அந்த அங்கேயும் பாருங்க, 2 சாமுவேல் 11 வரைக்கும் சரியா தான் இருக்கும். எஸ். அந்த 12ல தான் வந்து உச்சத்துல இருக்கிறப்ப தான் எச்சி புத்தியே வரும். எஸ். உச்சியில இருக்கிறப்ப தான் எச்சி புத்தியே வரும். தாவீதுக்கு எச்சி புத்தி எப்போ வந்துச்சு? உச்சியில இருக்கிறப்ப. ஏன்டா இந்த எச்சி புத்தி உனக்கு வருது? உச்சிக்கு வந்துட்டங்க. அப்ப நீங்க உச்சிக்கு உங்களை கொண்டு வர்றப்ப எச்சி புத்தி கட்டாயம் வரும். எஸ். கவனமா இல்லைன்னா. எஸ். நம்மளை அட்டாக் பண்ணுவான். எஸ். அப்பதான்
அதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஊழியத்துல உச்சம் தொடுறது நிச்சயமா கண்டிப்பா வரும். எதுக்காக நம்மளை அழைச்சாரோ அந்த உச்சத்தை தொடக்கூடிய ஒரு தருணம், that moment will surely come in your life. அந்த தருணம் கட்டாயம் நம்முடைய வாழ்வில் வந்தே தீரும். அப்ப ஊழியத்துல உச்சத்துக்கு வந்த பின்னாடி அடுத்து என்ன பண்றது? இனிமேல் என்ன? 30வது வயசுல யோசேப்பு உச்சத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 110 வயசு வரைக்கும் வேற எந்த உச்சமும் இல்ல. உச்சம் வந்துருச்சு, இதுக்கு மேல உச்சம் இல்ல. எஸ். அப்ப இதுக்கு மேல உனக்கு உச்சம் இல்லைங்கிற இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றப்ப அங்கதான் ப்ராப்ளம் வருது. நீங்க ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி அந்த உறவுல உச்சம் தொட வேண்டியது அவசியம். ஆமென். உறவுல உச்சம் தொட வேண்டியது அவசியம். அப்ப ஊழியத்துல உச்சம் தொடுற ஒருத்தன் எதுல கவனமா இருக்கணும்? உறவுல கவனமா இருக்கணும். அனுதின உறவுல. அந்த நாய்க்கு உங்க மேல எப்பவுமே ஒரு மோப்ப சக்தி என்னமோ தெரியல, உங்களதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சென்னை பாஷையில உங்களை பார்த்தாவே அவனுக்கு ஜொள்ளு வடியுது. ஏன்னா நீங்க கொஞ்சம் பச்சுன்னு இருக்கீங்களா? எஸ். ஜெயிச்சு பச்சுன்னு, அதனால உங்க மேல அவனுக்கு அவளை இச்சை. அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் உங்களை. ஸோ இட்ஸ் எ ட்ராப். இதை வந்து நாம அவரோட உறவாடி அனுதின உறவுல நான் உச்சம் தொடுகிற அனுபவம் ஜோசப்க்கு இருந்துச்சு. எஸ். 30 வயசுல டாப்புக்கு வந்தாரு. 110 வயசு வரைக்கும் அதுலயே டாப்லயே. அதுக்கு மேல டாப் இல்ல. எஸ். அதுக்கு மேல உயரம்லாம் இல்ல. அதான் மேக்ஸிமத்தை தொட்டாச்சு. இப்ப மேக்ஸிமத்தை தொட்டுட்டீங்கன்னா இனிமே என்ன இருக்கு எனக்கு? இனிமேல் என்ன இருக்கு அப்படி நீங்க கேஷுவலா இருந்துடலாமா? இருக்க கூடாது. இந்த மேல வந்து அதை காத்துக்கிறதுக்கு தான் டெய்லி அவரோட உறவுல உச்சம் தொட வேண்டியது. உறவுல உச்சம் தொடணும். அதான் 110வது வயசுலயும் ஜோசப் வந்து அந்த அடர்த்தி குறையவே இல்லை. 50வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல அந்த சாப்டர் ஃபினிஷ் ஆகுறப்ப என்ன மாதிரியான ஒரு அடர்த்தியோட தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார் பாருங்க. He finished his reign strong. Yes. அடர்த்தியோடு ஏனோ தானே முடிக்கல, ஸ்ட்ராங்கா முடிச்சாரு. ஆமென். தானியேலுக்கு இதுக்கு மேல என்ன உயர்வு இருக்கு? இல்லையே. He reached his maximum. அவ்வளவுதான். எஸ். ஆனாலும் பாருங்க, அவ்வளவு ஒரு உச்சம் தொட்ட மனுஷன் தினமும் தன் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஆண்டவரோட உறவாடி உச்சம் தொடுகிறார். அப்ப ஊழியத்துல உயர்வு வந்துருச்சுன்னா இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னா இனிமே செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான். என் நேரமும் பைபிளும் கையுமா. ஆமென். ஹல்லேலூயா. நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா. நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜெயிச்ச நான் கீழே விழாம இருக்கணும்னா எனக்கு ஜெயத்தை தந்த தேவனோட ஜெயிச்ச பிறகு என்ன செய்யணும்னா உறவாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயிச்சவன் ஜெயிச்ச பிறகு உறவாடலைன்னா தோத்துருவான். எஸ். ஜெயிச்சவன் ஜெயிச்ச பின்னும் உறவாடலைன்னா தோத்துருவான். இப்போ அதை ஜெயிக்கிறதுக்காக ஜெபிச்சதை விட ஜெயிச்ச பிறகு ஜெபிக்கிறது அதிகமா இருக்கு. ஆமென். ஜெயிக்கிறதுக்காக ஜெபிக்கிறதை விட ஜெயித்த பிறகு ஜெயிக்கிறதுக்காக ஜெபிச்ச நேரத்தை விட ஜெயிச்ச பின்னாடி ஜெபிக்கிற நேரம் அதிகமா இருக்கணும். இல்லைன்னா நீங்க அவுட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் பலர் லைஃப்ல இதை பார்த்துட்டாரா, அதனால இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு முயற்சி எடுக்கிறார். எஸ். நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. அதனால இனிமே கொஞ்சம் கவனமா என்னன்னா அடுத்த செட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா உருவாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாம் நமக்கு தர்றாரு. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சாலமோன் சறுக்குனது ஜெயிச்ச பிறகு தாவீது உச்சத்துல இருந்தப்பதான் கீழே விழுந்தாரு. எஸ். சவுலை பயன்படுத்தின பிறகுதான் அவரு சேட்டை பண்றாரு. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறப்பதான் தனிப்பட்ட உறவுல கவனமா இருக்க வேண்டியது அத்தியாவசியம். மற்றவங்களுக்கு இல்ல, என்ன எனக்கு பயன்படுத்துறது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரோட பழகிறது எனக்கு ஆசீர்வாதம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால ஆண்டவர் சில நம்முடைய அழைப்புக்கு எடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டாய தரத்தான் போறார். ஆமென். ரோமர் 8:28 தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை மன்னிக்கணும், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஹalleluya. அவங்களுக்குன்னு சில பிளெஸிங்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எஸ். அவங்கள அழைச்சிருக்கிறாரு, அவங்கள நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு, அவங்கள சூஸ் பண்ணியிருக்கிறாரு, அவங்கள கடைசியில் என்ன செய்யறாருன்னா மகிமைப்படுத்தியிருக்கிறாரு. ஹalleluya. அதனால காலிங்னு ஒன்று உண்டுன்னா அந்த அழைப்புல நாம சில உச்சத்தை தொடுறதுக்கு தேவன் முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ப்ரிப்பேர் பண்றது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர். எல்லாமே ஆயத்தமாக்கிட்டாரு எனக்கான ஆசீர்வாதத்தை. ஆனா ஆண்டவருக்கு பிரச்சனை என்னன்னா நீ ரெடி ஆகல. எஸ். ஆனா உனக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. அழைப்பு கெடுத்த ஆசீர்வாதம் ஏற்கனவே இட்ஸ் a done deal, முடிஞ்சிருச்சு அது. எஸ். Hallelujah. He is not preparing a blessing for you. அவர் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தல. But he has been preparing you for the blessing he has prepared for you. உங்களுக்காக ஆயத்தமாக்கின அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களை என்னையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இதான் grooming. எஸ். இதான் பண்படுத்துறது. எஸ். இதான் பக்குவப்படுத்துறது. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. உன்னை நான் ரெடி பண்றேன் அப்படிங்கிறாரு. ஆமென். ஆயத்தப்படுத்துறேன்ப்பா. எதுக்கு ஆண்டவர் ரெடி பண்றீங்க? ஒரு உயரம் வந்துருச்சுன்னா நீ என்னை விட்டுட்டு போயிட கூடாது பாரு. எஸ். நீ விட்டுட்டு போறவேன்னு எனக்கு தெரிஞ்சதான் நான் உன்கிட்ட பேசுறேன். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. அதாவது ஆண்டவர் இன்னைக்கு பேசினார், லைவ்ல நீங்க கேட்டிருக்கலாம். ஒருவேளை காலிங் ரிலேட்டட் ஹைட் இருக்கு பாருங்களேன், அழைப்போட தொடர்புடைய உயரங்கள் அதை நம்ம லைஃப்ல ஆண்டவர் அருளி செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல என் உயரம் என்னங்கிறத எனக்கு காண்பிக்க விரும்புறாரு. ஆமென். நமக்கு பிரச்சனை என்னன்னா என்னோட ஹைட் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன ஒரு ஹெவி வெயிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ். எத்தனை பேர் புரியுது? ஆமென். நான் என்ன எப்படி நினைக்கிறேன்? நான் ஹெவி வெயிட். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா உன் ஹைட் என்னன்னு உனக்கு என்னன்னா தெரியணும்பா. என்ன 10ஓட 11 நினைச்சீங்க? இந்தா இவங்கெல்லாம் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். எஸ். காவிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன். நான் ஹெவி வெயிட். எஸ். அடே உன் ஹைட் என்னன்னு உனக்கு தெரியல, நீ தான் 3 நேரம் நினைச்சே போற, மறுதளிக்க போற. செத்தா கூட உங்களோட தான் என்ன செய்வேன், சாவேன். இப்ப ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை? பீட்டரோட ஹைட் என்னங்கிறது பீட்டருக்கு தெரியல. எஸ். பீட்டரோட ஹைட்ட பீட்டருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஆண்டவர் படாத பாடுபடுறாரு. எஸ். அப்ப பிரச்சனை என்னன்னா, அழைப்போட தன்னுடைய உயரத்தை எனக்கு தர்றது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்ல, உண்மையில என்னுடைய உயரம் என்னங்கிறது எனக்கு காண்பிக்கிறதுக்குள்ள எஸ் படாத பாட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேக்கு தன்னுடைய உயரம் என்னன்னு 40 வயசுல தெரியல, ஆனா தன்னோட உயரம் 80 வயசுல என்னன்னு தெரிஞ்ச பின்னாடி, ஐயா இந்த ஆட்டுக்கு நான் வரல, என்னை விட்டுருங்க, இதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், now you are ready. ரெடி. திக்குவாயும் மந்த now you are ready. தகுதி இல்லைன்னு சொல்றதுதான் தகுதி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஹalleluya. அதனால இப்ப மோசையே பயந்து போய் சொல்றாருல்ல, நீங்க எல்லாம் சேட்டைக்காரங்கன்னு எனக்கு தெரியும், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள போன பின்னாடி தான் உன் சேட்டை என்னன்னா வெளிப்படும். நீ வனாந்தரத்தில் இருக்கிறப்பே பல ஆட்டம் ஆடினவங்க, எஸ், உங்களை பாலும் தேனும் உள்ள தேசத்துக்கு கொண்டு போனா பெரிய ஆட்டத்தை நீ என்ன செய்வ, ஆடுவ. அதனால அவர் தடுப்பூசி மாதிரி நிறைய சொல்லி கொடுத்து தான் உள்ள என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. ஆனாலும் எவன் மைண்ட்லயே அது என்ன நிக்கல, பேச்சு தான் நிக்கல அப்படின்னு பாட்டு கூட எழுதி கொடுத்தாரு, அதுவும் நிக்கல. உபாகமம் 32 மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா தேங்க் காட், இந்த மாதிரி சேட்டை பிடிச்சவனை தான் அவருடைய பெரிய காரியத்துக்காக தேவன் சூஸ் பண்ணார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. தெரியாம எல்லாம் உங்களை சூஸ் பண்ணல, என்னைய சூஸ் பண்ணல, தெரிஞ்சே தெரிஞ்சே தான் கையில பிடிச்சார். தெரிஞ்சே தான் கையில பிடிச்சார். அல்லேலூயா. ஹalleluya. தெரிஞ்சே தான் கையில பிடிச்சார். நம்ம ஆண்டவர் சூஸ் பண்ணப்ப நம்ம யாருமே நல்ல நிலம் இல்ல, எஸ், எல்லாம் தரிசு. எஸ். ஆனா என்ன குறிச்ச தரிசனம் ரொம்ப பெருசு. ஹalleluya. சொல்லுங்க, நீங்க தரிசு. நீங்க தரிசு. ஆனா உங்களை குறிச்ச தேவனுடைய தரிசனம் ரொம்ப பெருசு. ஹalleluya. அப்ப தரிசனத்துக்காக ஆண்டவர் நல்ல நிலத்தை சூஸ் பண்ணல. எஸ். இப்ப தாயா நீ பண்ற பிரசங்கத்தினால எனக்கு ஒரு தெம்பே வருதுன்றீங்களா? எஸ். தரிசனத்துக்காக ஆண்டவன் நல்ல நிலத்தை சூஸ் நல்லவன், பண்ணல. பெரியவன், வல்லவன், வயிறாக்கி வல்லவன் அவனெல்லாம் சூஸ் பண்ணல, எல்லாம் தரிசு. தரிசு. கையில பிடிக்க முடியாத கன்றாவிகளை தான் கத்தர் கண்ணிலேயே பட்டு. ஹalleluya. சொல்லுங்க, தரிசனம். தரிசனம். ஆனா நான் தரிசு. நான் தரிசு. ஒரு தரிசனக்காரனை அவன் தரிசனம்னு தெரிஞ்சே சூஸ் பண்ணி அவனை என் ஆண்டவர் பண்படுத்தி அவருடைய தரிசனத்தை விதைக்க தேவையான நல்ல நிலமாக அவரே மாற்றுகிறார். மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவரே மாற்றுகிறார். என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவன் எனக்குள்ள செஞ்ச ஒரு காரியம் பெருசு. ஆமென். சொல்றேன், என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவன் எனக்குள்ள செஞ்ச ஒரு காரியம் பெருசு. ஆமென். வைத்தியனே நீ உன்னைத்தானே குணமாக்கிக் கொள். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு என் மூலமா அநேக சகோதரர் ஸ்திரப்படுறாருன்னா எங்க ஐயா எனக்கு பார்த்த வைத்தியம் அப்படி. ராஜ வைத்தியம் அப்படி. ராஜ வைத்தியம். ராஜ வைத்தியம். அது என்ன வைத்தியம் பண்ணாரு பாஸ்டர்? வெளியே சொன்னா வெக்க சொல்ல மாட்டேன். வர்றப்ப நீ ஸ்ட்ராங் ஆகிறியா போ, அதுக்கு மேல இந்த உள்ள வந்து கேட்கிற கேள்வியெல்லாம் வச்சுக்கிறேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தரிசு நிலத்துல என்ன செய்ய முடியாது? விதைக்க முடியாது. அப்ப தரிசு நிலத்துல அவருடைய தரிசனத்தை விதைக்கணும்னா அந்த தரிசு நிலத்தை எப்படி பண்படுத்தலாம்? உழுது. விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தரிசு நிலம் ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி சும்மா தகதகன்னு இருக்குன்னா
எங்க ஐயா கலப்பைய பிடிச்சி உழுத உழுத விதம், உழுத விதம், கத்தர் உழுத நிலம் பார்த்த உடனே தெரியும். ஆமென். எஸ். அல்லேலூயா. விதையும் ஆண்டவரே எங்களா விதைக்க. தண்ணி பாய்ச்சவே இடம் கொடுக்க மாட்டேங்கிறேடா அப்பா. முதல்ல கலப்பைய பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் உன்னை உழுத பின்னாடிதான் நீ விதைக்கிறதுக்கே ரெடி ஆவ. எஸ். அதனால அழைச்சவர் கலப்பையும் கையுமா நிக்கிறார். எஸ். எதுக்கு ஆண்டவரை இப்படி கலப்பையோட வர்றீங்க? உன்னைய கொஞ்சம் சரி செய்ய வேண்டியது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்துல யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓசியா 10:12 வாசிக்கிறோம், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்கு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நிலம்னா செஞ்சிடலாம், நம்ம லைஃப்ல அவர் தான் செய்யணும். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36:9. 36:9 எசேக்கியேல். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பாடி இப்பதான் எனக்கு பெருமிச்சே வருதாண்டவரே. எஸ். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்ப தரிசனம்னு தெரிஞ்சுதான் தரிசனத்துக்கு சூஸ் பண்ணாரு. ஆமென். எந்த தைரியத்துல சூஸ் பண்ணாருன்னா, உழுது சரி பண்ணிரலாம் இவனை. உழுது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனை எப்படி சரி செய்யலாம்? உழுது. உழுது சொல்லுங்க. உழுது. உழுது. அப்ப உழுகிறதுனா என்னன்னா, நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படி தேவன் நம்ம லைஃப்ல அனுப்பின இல்ல, அனுமதிச்ச நெருக்கடிகளுக்காக. ஸ்தோத்திரம். அனுப்பின நெருக்கடி அல்ல, அனுமதித்த நெருக்கடி. போன வாரம் 2-3 நாளைக்கு முன்னாடி தந்தையவர்கள நானும் பேசிட்டு இருந்தப்ப அப்பா சொன்னாங்க, டே அவர் கஷ்டத்தை அனுப்பல, அனுமதிக்கிறார். எஸ். எதுக்கு ஆண்டவரே இந்த நெருக்கடிய, எதுக்கு ஆண்டவரே இந்த ஏமாற்றத்தை என் வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சிங்க அப்படின்னா, அவர் உள்றாரு, உழுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் அவர் கலப்பை. நம்மளை உழுவதற்கு, இந்த தரிசனத்தை உழுது பண்படுத்துவதற்கு தேவன் நெருக்கடிகளையும் சில கஷ்டங்களையும் சில ஏமாற்றங்களையும் நம்ம வாழ்க்கையில் அவர் அனுமதித்த சில தோல்விகளையும் தான் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இது புரியாம அவர்கிட்ட போய் என்ன செய்யறேன்? நான் அழுது வடிக்கிறேன். அழுது. ரொம்ப கஷ்டமா இருக்கியா? எப்படியாவது இதை மாத்துங்க, எப்படியாவது இதை மாத்துங்க. டே அழாத, நான் உழுதுகிட்டு இருக்கேன். எஸ். இந்த ஜெபத்துக்கு பதில் உனக்கு கிடைக்காது. எஸ். அவர் உழுது 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 அப்படிங்கிறாரு. நான் அவற்றை போய் நான் அழுது அழுது நான் அழுது அழுது என் பழுத நீக்குங்க. அழுது. உழுதாதான் சில பழுது நீங்கும். எஸ். அழுதாலாம் சரியா வராது. வராது. அவர் சொல்றாரு, இந்த அழுற வேலையை இங்க வச்சுக்கிறாத. எஸ். அவனே உன் பழுது நீங்கிறதுக்காக தான் நான் உன்னை உழுகிறேன். உழுது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நீங்க அழுதாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. கொஞ்சம் கண்ணீரை வந்து தேசத்துக்கு ஜெபம் பண்றதுக்காக நீங்க சேவ் பண்ணுங்க. ஏன் தேவையில்லாம போட்டு எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ற கண்ணீரை அப்படிங்கிற. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கசப்பான ஒரு காரியம், நான் சந்திச்ச ஒரு நெருக்கடி, தேவன் அனுமதிச்ச ஒரு விஷயம் என்னுடைய மனதை தேவனுடைய காரியத்துக்கு ஆச்சரியமான விதத்துல பக்குவப்படுத்தி இருக்கு. ஆமென். பண்படுத்தி இருக்கு.
அல்லேலூயா. ஹalleluya. இல்லைன்னா நான் பயங்கர டெரர் எப்பவுமே. எஸ். என்ன மாதிரி ஒரு ரஃப்பான ஆள் இருக்க முடியாது. ஆனா இவ்வளவு ரஃப்பான ஆள் எப்பறம் இவ்வளவு சாஃப்டானா அப்படின்னா தேவன் அனுமதிச்ச ஒரு காரியம் என்ன? உழுது. உழுது. சொல்லுங்க, உழுது. உழுது. அல்லேலூயா. ஹalleluya. அவர் நம்மை உழுகிறார் என்பது தெரியாமலேயே நாம் அவரிடத்தில் போய் அழுகிறோம். அவர் கண்டுக்கிறதே இல்லை. எஸ். என்ன கண்ணீர் வடிச்சாலும் கண்டுக்கிறதே இல்லை. கடைசியில் நான் மாறாதவர், நீ மாறிதான் ஆகணுன்ற. எஸ். நான் உங்களை மாத்திடலான்னு உபவாசம் பண்ணேன், கடைசியா சொல்லிட்டீங்களே நான் மாறாதவர், நீ மாறி. நீ ஆண்டவர் சொல்ல, நீ வடிக்கிற கண்ணீர் என்னைய மாத்திருமோ? நீ அழுது சாதிச்சிடாத, நான் உழுது சாதிச்சிருவேன். ஆமென். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. அழுது 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 கர்த்தர் மாறுவார்னு பார்த்தா கடைசியில் அவர் உழுது நான் மாறிட்டேன் ஆண்டவரே. ஏன்டா அழுத? கண்ணீரை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேடான்ற. அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவரே, அழுத்தம் ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த கலப்பையில் இருக்கிற அந்த கூர்மையான பகுதி குத்தி என்ன செய்யுதுன்னா கிழிக்குது, வலிக்குது. எஸ். கலப்பை கிழிக்குது, மனசுக்கு ரொம்ப வலிக்குது. அவர் சொல்றாரு, கலப்பைய பிடிச்சிருக்கிறதே நான் தான் அப்படிங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஏன் ரொம்ப வலிக்குதுன்னா அந்த ஏரியால நீ ரொம்ப டஃப். எஸ். அந்த கல்லு மாதிரி இருக்கிற பகுதியை வந்து உடைக்கிறதுக்கு தான் விவசாயி ஏற கொஞ்சம் அழுத்தி. சொல்லுங்க, கொஞ்சம் அழுத்தி. இந்த அல்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிறாத. எஸ். நான் உங்க அப்பா இல்லை, நான் உன்னை படைச்சவர். ஹalleluya. பெத்தவன் என்ன பதறம், ஐயோ என் புள்ள, ஆனா நான் படைச்சவர். எஸ். என்னுடைய காரியத்துக்காக நான் உன்னை என்ன செய்கிறேன்? பக்குவப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஹalleluya. ரொம்ப இறுக்கமா நம்ம டைட்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓங்கி அழுத்திடுவாரு. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. 1 மடங்கு 7 மடங்கா மாறிடும். தேவையா உனக்கு இது? வேண்டாம் சாமி. அல்லேலூயா. ஹalleluya. கத்திய சாண பிடிக்கிறப்ப சும்மா பொறி பறக்கும். எஸ். என்ன பறக்கும்? பொறி பறக்கும். அப்ப கத்தியால தாக்கு பிடிக்க முடியல. அதனால ஒரு விண்ணப்பத்தை ஏறடிக்குது. யாரை பார்த்து? சாணம் பிடிக்கிறவரை பார்த்து. ஐயா, பொறி பறக்குது, எனக்கு இதுக்கு மேல தாங்கிறதுக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை ஐயா. இந்த கல் ரொம்ப சுத்துது, கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் குறைங்களேன். அவர் சொல்றாரு, உன்னைய பிடிச்சிருக்கிறதும் நான் தான், கீழே சக்கரத்தை மிதிக்கிறதும் நான் தான். ஹalleluya. ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கத்தி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா தக்க 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 ஆயிடுச்சு. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. சாகவெல்லாம் மாட்டோம், பயப்படலாம் வேண்டாம். எஸ். செத்தெல்லாம் போக மாட்டோம். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. அவர் வந்து சில பேர்லாம் இப்படி தகதகன்னு இருக்கிறது காரணமே பிடிச்ச சாணம். அப்படி உங்களையும் சாணம் பிடிச்சா தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உழுகிற பொழுது நிலம் உடைகிறது. சில கடினமான ஒரு சூழ்நிலை நம்முடைய மனதை என்ன செய்கிறது? உடைக்கிறது. அந்த உடைக்கப்பட்ட அனுபவத்துக்கு பிறகு என்னுடைய இருதயமே எப்படி இருக்குன்னா அப்படி பயங்கரமா பக்குவப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிக்லாக்ல வந்து அமலேக்கியர் வந்து பிள்ளைங்க, மனைவி எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டான். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சிறை பிடிக்கப்பட்ட தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் அடைந்தவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது மிகவும்
கர்த்தர் வந்து அவனை திடப்படுத்தினார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பரவாயில்லையே, சுதாரிப்பா இருக்கீங்களே. கர்த்தர் வந்து திடப்படுத்தல. அல்லேலூயா. விட்டாங்க ஆண்டவரை, எல்லா பேரும் கை விட்டாங்க. இந்த குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் என் மேல என்னடுங்கண்ணா கல்லு எறிறானே. அதனால இந்த பாஸ்டர்மார் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த விசுவாசிகளுடைய குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் இந்த பாஸ்டர் மேல எரிகிற கல்லு இருக்கே அப்பா, சொல்லு இருக்கே. புரியுதா நான் சொல்றது? எஸ் பாஸ்டர், உங்களால தான் என் பிள்ளைக்கு இந்த நிலைமை. எவ்வளவு இருக்குற நேசிக்கிற பாஸ்டரையும் கொல்லாம விட மாட்டானுங்க. எஸ் புள்ள பாசம் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தையும் முழுங்கிரும். எவ்வளவு பெரிய லீடரோட இருந்தவன் சொல்றான், குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் அடைந்த மன கிளேசத்தின் நிமித்தம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரத்துல தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார், திருப்பிக் கொள்ளுவார். போடா அப்படிங்கிறார். ஆமென். போறப்ப 200 பேர் பேக் அடிச்சிட்டானா? அடிச்சிட்டான். 400 பேர் கூட வந்தானா? வந்தான். விடாய்த்து போன 200 பேர் சும்மா இருந்துட்டானா? இருந்துட்டான். இப்ப பாருங்க, இவர் போன உடனே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இந்த வாய் அப்படியே மாறுது. தாவீதின் கொள்ளை, முன்னாடி தொல்லை அப்படின்னா இப்ப கொள்ளைன்றான். முன்னாடி தாவீதை பார்த்தாலே கொல்லணும் போல இருந்துச்சு, இப்ப தாவீதை பார்த்தாலே கொள்ளப்பா. ஆனா டேவிடோட ஸ்லாங் எல்லாமே மாறுவாங்க. எஸ். 1 சாமுவேல் வாங்களேன், உங்களுக்கு காண்பிச்சு 30வது அதிகாரத்துல 30வது அதிகாரத்துல 20வது வசனம், எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும். இப்ப விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேக் அடிச்சவன்லாம் என்ன செய்றான்? இப்ப எதிர்கொண்டு வருகிறார். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அவர்கள் சுக செய்தி. என்னடா என்ன பின்னாடி வர்றீங்க? ரொம்ப துடிக்குதோ எல்லா பேருக்கும்? அப்ப துடிக்காம போச்சு. பேக் அடிச்சா ஓடி போயிரு, எவனும் கண்ணில் என்ன செய்யாத, நிக்காத படாத, அப்படி இப்படின்லாம் பேசல. அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்தார்கள். ஏன்டா வரல? டயர்ட் ஆயிட்டீங்களா? என்ன செஞ்சு என்ன செஞ்சு? ஏன் நல்லா தானே இருந்தீங்க எல்லா பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணக்கமா அவங்களோட பேசிட்டு இருக்கிறப்ப இந்த கூட வந்த செட் என்ன சொல்லுது? அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவன் மனைவி பிள்ளைய மட்டும் கூட்டு போட்டோம் போ, இதுக்கு மேல என்ன நினைச்ச கூடாது, கொடுக்க கூடாது. ஆனா இந்த தேவனால உழப்பட்ட ஒரு தாவீது அங்க ஒரு பிரமாணத்தை உண்டாக்குறாரு. எஸ். அல்ல, யுத்தத்துக்கு வந்தவனுக்கு எவ்வளவோ அதான் ரஸ்துகள் அண்டையில் இருந்து அமர்ந்தவர்களுக்கும் அதை இஸ்ரவேல் ஒரு பிரமாணமாக்கி எஸ் பங்கு விடுறான். எஸ். ஹல்லேலூயா. அந்த ஆங்கிளே மாறுது, அந்த கோணமே என்னன்னா மாறுகிறது. எப்படி தாவீது உன் இருதயம் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு, இந்த அளவுக்கு எப்படி ஒரு மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா, ஒரு புரிந்து கொள்ளுகிறவன் நான் எப்படி இருக்கிறேன்னா என்னை எவனுமே புரிஞ்சுக்கல. எஸ். அதனால இப்ப நான் எல்லா பேரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ். உங்களை சுத்தி இருக்கிறவன் ஏன் உங்களை புரிஞ்சுக்கலன்னா அவனை வச்சு ஏன் தேவன் உங்களை உழுகிறார் அப்படின்னா எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிறாதவனை நீங்க புரிஞ்சுக்கிறணும். பரீட்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. பாஸ் ஆகல, இதோட பெரிய நெருக்கடி என்னன்னா ஹல்லேலூயா. பக்குவப்படுத்துறாரு. எஸ்.
பண்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. சில லெசன்ஸ ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு கடினமான வழியில நாம் அதை கற்றுக்கொள்ளணும்னு அவருடைய பிளான்லயே அப்படிதான் வச்சிருக்கிறார். எஸ். ஈஸியா கத்துக்கிறது இல்லை. யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் த ஹார்ட் வே. எஸ். ஒரு கடினமான முறையில இதை நீ கற்றுக்கொள்ள இதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புறாரு. ஏன்னா நீ மறக்கவே மாட்ட. ஆமென். மறக்கவே மாட்டேங்கிறத விட இந்த விஷயம் உன் இருதயத்தை பயங்கரமா என்னன்னா மாற்றம். ஆதியாகமம் 13 12வது அதிகாரத்துல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு ஆபிரகாம் சொன்னாரு. போனப்ப அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தாலும் எங்க இருந்திருக்கணும்? அதே காண்பிக்கப்பட்ட தேசத்துல. ஆனா இவருக்கு எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால பஞ்சம் முளைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எகிப்துக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவோம். அப்படி போறப்ப அவர் விட்ட டயலாக்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, தான் மனைவியை பார்க்குறாரு, அழகா இருக்கா, போனோம்னா கண்டிப்பா இவளை தூக்கிட்டு போயிடுவானுங்க. எஸ். இவ வீட்டுக்காரன் நான் தெரிஞ்சா என்னை கொண்டு போட்டுருவானுங்க. அதனால தன்னுடைய அழகான மனைவிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என் தங்கமே, தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் நான் தான் உன் மாப்பிள்ளைங்கிறத சொல்லிடாத, அத்தான்னு சொல்லிடாத. சொன்ன உடனே உங்க அத்தான் செத்தான். அவன் உங்க அத்தான் சாகாம இருக்கணும்னா எங்கேயும் உங்க அத்தான்னு சொல்லாம அண்ணான்னு சொல்லி, டவுட் வந்தா உன் தாலியை கட்டியா பிடிச்சிக்கோ. அத்தான்னா உன் தாலியை அத்துடுவான் அவன். நீ பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று நான் அறிவேன். அதனால என்னை கொன்று போட்டு எகிப்தியர் உன்னை உயிரோட வைப்பார்கள். உன்னாலே எனக்கு தயவு உண்டாகும்படி, உன்னாலே நான் உயிர் பிழைக்கும்படி நீ என்ன உன்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லுமா. பிளானு பக்கா பிளானு நீட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் தூக்கிட்டு போயிட்டான். யாருன்னா சாராளம். அவன் தூக்கிட்டு போயிட்டு ஆபிரகாம் இப்ப யாராயிட்டாருன்னா மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அதாவது மச்சினன். அண்ணன்னா யாருன்னா மச்சினன். மாப்பிள்ளை மச்சான் ஆயிட்டாப்ல. தூக்கிட்டு போனவர் அங்க இருந்து மச்சானுக்கு வெகுமதி அனுப்புறாரு. உன் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறேன், நான் வச்சுக்க. ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன் கழுது வீடு பூரா ஆடு சத்தம் மாடு சத்தம் எல்லாம் இருக்கு. இவருக்கு செட் ஆகல. எஸ். தெரியாதனமா நான் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு என்னன்னா தெரியல சார். இந்த பார்வோனுக்கு புரியாம என்னை மாப்பிள்ளன்னு போட்டு என்னைய படாத பாடு என்ன செய்யறான்னா, நீ பத்தாக்குறைக்கு என்னை மச்சான்னு கூப்பிடுன்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு என்னன்னா தெரியல. இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து என்னை காப்பாற்றும். கத்தரங்க தலையிட்டு அருமையா சாராளி நிமித்தம் உயிர் பிழைக்கணும்னு ஆபிரகாம் சொன்ன அதே சாராளி நிமித்தம் பார்வோனுடைய குடும்பத்தை உன் பிளான் உன்னை காப்பாத்தாத ஆபிரகாம், என்னோட காலிங் தான் உன்னை காப்பாத்தும். ஆமென். அழைப்பு தான் உன்னை காப்பாத்தும். நான் உனக்கு ஒரு காலிங் கொடுத்திருக்கிறப்ப நீ ஒரு பிளானை போட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவியோ? முடியாது. மோவனே, இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு உன் போக்களை விட்டு உன்னை திருப்பறனா இல்லையான்னு பாரு. போயிட்டு வெளியே வர்றப்ப துரை எப்படி வர்றாருன்னா, என் பிளான் என்னை காப்பாத்தாது, கர்த்தருடைய காலிங் தான் என்னை காப்பாத்து. He learned this lesson the hard way. கடினமான முறையில் கற்றுக்கொண்டார் அவருடைய திட்டத்தை. மறக்கவே மாட்டார். எஸ். அப்பாடி அப்பா, எகிப்து ஆண்டவரே ஐயா, அந்த பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் சாமி. இந்த லெசனோட இம்பாக்ட் எங்க தெரியுது அப்படின்னா, 14வது அதிகாரத்துல அந்த சோதம் குமார லோத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு திரும்ப அடிச்சு திருப்பி கொண்டு வர்றாருல, மெல்கிசேதேக்கு எல்லாம் கொடுத்து வர்றப்ப அந்த சோதமின் ராஜா என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு, ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, எல்லா செல்வத்தையும் என்ன வச்சுக்கோ. இங்கதான் எகிப்துல கத்துக்கிட்ட லெசன் இங்க வேலை செய்யும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை
உயர்த்துகிறேன். இங்க பாரு, ஆபிரகாம நான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன்னு நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்ட ஒரு வாறு கூட வேணாண்டா சாமி, வேணாம் போதும்டா, நான் கத்துக்கிட்ட பாடம் போதும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஸ்லாங்கே மாறுது. ஆபிரகாம இப்பெல்லாம் ஆபிரகாம எவனும் புரிஞ்சுக்கிற முடியாது. என்னடா இம்புட்டு அள்ளி தர்றாங்க, இந்த பையன் வேணான்ற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சு? டேய், நான் போன யூனிவர்சிட்டிக்கு நீ போல, எஸ், நீயும் போயிருப்பானா? உனக்கும் தெரியும் மாப்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம். இதை நான் சொல்றப்ப அந்த வேர்டு இதுதான் உங்களுக்கு கிடையாது. உங்க பிளான் உங்க ஊழியத்தை காப்பாத்தாது. எஸ், உங்க காலிங், உங்க தரிசனத்தை, உங்களை, உங்க சர்ச்சை, உங்க வசத்துல தேவன் கொடுத்திருக்கிற சகலத்தையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற காலிங் ப்ரொடெக்ட் பண்ணும். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே, என் ராஜனே, எஜமானனே, என் ராஜனே, எஜமான நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. எஜமான காலிங் காப்பாற்றும், காலிங் பாதுகாக்கும், காலிங் ஆசீர்வதிக்கும். நடத்தி செல்வி உங்களை பார்த்து பயப்படாதவங்க உங்க அழைப்பை கண்டு பயப்படுவான். நடத்தி செல்வி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. just thank God for the calling. இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. ஒரு இடத்துல நாம தோற்று போனது முக்கியமான இடத்துல நாம ஜெயிக்கிறதுக்கு காரணமா அமையும்னா, இப்படிப்பட்ட தோல்விகளை என் லைஃப்ல அனுமதிச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், ஒரு இடத்துல நான் சறுக்குனது, ஒரு இடத்துல நான் தோற்று போனது நிமித்தம் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், இன்னொரு முக்கியமான இடத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்குன்னா, இந்த மாதிரியான தோல்விகளை என் லைஃப்ல அனுமதிச்சு எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பயிற்சி களத்துல பல முறை குறி தவறுனது உண்மைதான். பயிற்சி களத்துல பல நேரம் குறி தவறுனது உண்மைதான். நான் யுத்த களத்துல ஒரு முறை கூட என் குறி தவறுனதே இல்லை. எஸ், திஸ் இஸ் ட்ரைனிங். எஸ், அதுதான் பயிற்சி. கோலியாத்து ஒரே அடியில விழுந்தானா? விழுந்தான். ஒரே ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவன் இல்லை. பிகினானவனே முடிச்சு. எஸ். எப்படா இப்படி பொட்டுல கரெக்டா அடிச்ச அப்படின்னு ஆடு மேய்க்கிறப்ப எத்தனை முறை கவனை சுத்தினானோ தெரியல. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை டார்கெட் மிஸ் ஆச்சுன்னு என்னன்னா தெரியல. கோலியாத்தை இவன் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தருணம் வருங்கிறத தெரிஞ்சு இந்த ட்ரைனிங்கை சீக்ரெட்ல வச்சு பலமுறை டேவிடுக்கு தந்து அதில் பலமுறை குறி தவறுகிற அனுபவத்தை அனுமதிச்சு குறி வைக்கிற கலையை டேவிடுக்கு கற்றுக் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. ஒவ்வொரு முறை குறி மிஸ் ஆகுறப்பையும் தப்பு, இப்படி செஞ்சிருக்கணும் நீ. ஓகே, இப்போ நான் பண்றேன், இல்ல நீ இப்படி செஞ்சிருக்கணும். திரும்ப 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 குறி தவற வச்சு குறிய வைக்க கத்து கொடுத்தார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. பயிற்சி களத்துல குறி தவறினவன் யுத்த களத்துல குறி தவறவே இல்லை. ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 18:34 வாசிங்க. சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. வெண்கல வில்லும் வில்லும் என் புயங்களால் வளையும்படி கர்த்தர் என்ன செய்றாரா? என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். பழக்குவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 144:1 வாங்க பாப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற, சொல்லுங்க, படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, he trains my hands for war. He trains my hands for war and gives my finger skill for battle. Yes. அல்லேலூயா. ஹalleluya. யுத்தத்துக்கான ஒரு திறனை, ஒரு ஸ்கில்ல என்னுடைய விரலுக்கு ட்ரெயின் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ட்ரைனிங் பீரியட் வேற, உங்க மொமெண்ட் வேற. ஆமென். பயிற்சி களம் வேறு, உங்க தருணம் வேறு. ட்ரைனிங்ல எத்தனை முறைனாலும் தோத்து போ. எஸ். ஆனா உன்னுடைய தருணம் வர்றப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீ அடிப்ப. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. உங்க குறி தவறாது. பயிற்சி களத்துல தேவன் தருகிறது எல்லாமே தவணை. சொல்லுங்க, தவணை. மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல, தவணை தரேன். எகிப்துக்கு போய் மிஸ் ஆயிருச்சா, பரவாயில்ல விட, இன்னொரு அட்டெம்ப்ட் வச்சுக்கலாம். அப்படி அங்கேயும் போய் மிஸ் ஆயிருச்சா, இன்னொன்னு வச்சிருக்கேன். தவணை. சொல்லுங்க, தவணை. ஆனா கோலியாத்தை ஃபேஸ் பண்றப்ப மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, அது தவறு ஆயிடும். தவணை வேற, தவறு வேற. ட்ரைனிங்ல உனக்கு கிடைச்சது தவணை. ஏன் ட்ரைனிங்ல இத்தனை தவணையை தந்தார்னா, உன்னோட தருணம் வர்றப்ப தப்பு செய்ய மாட்டீங்கணும். எஸ். ஹalleluya. ஒரே அடி. எஸ். ஆடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத் செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில, விரட்டி அடி மொரட்டு அடி நெத்தி அடி, விரட்டி அடி மொரட்டு அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடந்து விட்டது. ஜனங்க ஆடி பாடி துதிக்கிறார்களே, ஜனங்க ஆடி பாடி துதிக்கிறார்களே. அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா ஒரு வேர்ட் உள்ள போடுறாரு. ட்ரைனிங்ல நீ பல கல்லு வேஸ்ட் பண்ண. எஸ். ஆனா வாரல ஒரு கல்லு கூட வேஸ்ட் ஆகாது. ஆமென். 5 எடுத்தேன், 4 வேஸ்ட், 1 தான் அடிச்சேன். இல்ல 5 அடிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ வேஸ்ட் பண்ண பாரு கல்லு. பொறுக்குனதெல்லாம் காலி. எங்கடா போச்சு? குறி தப்பிச்சு. இங்க வந்தா ஒரே ஒரு அடி, ஒரு கல்லு கூட வேஸ்ட் ஆகல. எஸ். குறி தப்பாம எல்லாம் பொறி பறக்குதாங்க. அல்லேலூயா. யுத்த களத்துல தவறு நிகழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக தான் நம்முடைய பயிற்சி களத்துல ஒரு பிளெஸிங்காக தேவன் என்னை பண்படுத்துகிற, பக்குவப்படுத்துகிற அந்த வருஷங்கள்ல, அல்லேலூயா, அந்த வருஷங்கள்ல நான் புரிந்து கொள்வதற்கு தேவையான பல தருணங்களை, பல வாய்ப்புகளை நான் சறுக்குனாலும், நான் தோற்று போனாலும் மீண்டும் மீண்டும் எனக்கு செஞ்சு என்ன ஒரு மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை மாத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
புரிதலுள்ள தேவ மனிதனாய் மாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பாடத்தை நாம கற்றுக்கொண்டது ஒரு இடமாகவும், ஒரு ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்றது வேற இடமாவும் இருக்கும். பாடத்தை கத்துக்கிட்டது இங்க, ஆசீர்வதிக்கப்பட்டது அங்க. அங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கத்துக்கிட்டது இங்க, ஆசீர்வதிக்கப்பட்டது அங்க. அப்ப முக்கியமான இடத்துல நான் ஜெயிக்க தேவையான பாடத்தை இந்த பிரஷர்ல நான் கத்துக்கிட்டேன், இந்த தோல்வியில நான் கத்துக்கிட்டேன். தேவன் என்ன உழுது இருக்கிறார், என்ன பண்படுத்தி இருக்கிறார், என்ன பக்குவப்படுத்தி இருக்கிறார். நான் ரெடியா இருக்கிறேன் விதைக்கிறதுக்கு ஏற்ற நிலமாக. எஸ். அல்லேலூயா. விதை இருந்தோம், ஆண்டவரால ஏன் விதைக்க முடியலன்னா, இருங்கப்பா கலப்ப வேலையை என்ன முடியல. எஸ். அல்லேலூயா. இன்னும் கலப்பாதாம்பா இருக்கு. ஏன் ஆண்டவரே விதைச்சு விடுங்க, இருறா, இன்னும் உழுகிற வேலையை நான் என்ன செய்யல, ஆரம்பிக்கல. இப்பதான் ஒரு ரவுண்டு போயிருக்கேன். எஸ். இன்னும் 2வது ரவுண்ட்ல என்ன செய்யுதுன்னா போக வேண்டியிருக்கு. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த 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 ஆட் ஒன்று வந்துச்சு. எத்தனை பேர் அது நீங்கள் பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல. ஒரு அப்பா வந்து தன்னோட மகனுக்கு இந்த பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார். அப்போ அம்மா வந்து அதை உட்காந்து என்ன செய்வாங்கன்னா பார்த்துட்ருப்பாங்க. இந்த விளையாண்டுக்கிட்டே இருக்கிறப்ப மகனை வந்து ஏமாற்றி தன்னுடைய வித்தை யார்கிட்ட காட்டுவார்னா, மகன்கிட்ட யார் காட்டுவா? அப்பா காட்டுவார். அப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப பையன் பாலை வந்து வாங்கலாம்னு நினைக்கிறப்ப பையன் இப்படி காலை விரிச்சிட்டு இருப்பான் பாருங்க. இந்த பையன் 2 காலுக்கு இடையில பாலை இப்படி தட்டி விட்டு பின்னாடி வர்ற பாலை தூக்கிட்டு போயிடுவார். அவன் என்னடா அண்ணா இப்படி ஏமாத்திட்டியாப்பா நீ? உடனே அம்மா சொல்லுவாங்க, ஏங்க இப்படி அங்கே பிள்ளைய தோக்கடிப்பீங்க, உங்கள் வித்தையெல்லாம் போய் என் மகன்கிட்ட தான் நீங்கள் என்ன செய்யணுமா, காட்டணுமா? அப்பா ஒன்றுமே பேச மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். பிள்ளையும் அப்படியே முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் போய் உட்காந்துருவான். டோர்னமெண்ட் வரும். என்ன வருது? டோர்னமெண்ட். இதே மாதிரி ஒரு ஆப்போனண்ட் முன்னாடி நிற்பான். இவன் அப்பாட்ட சந்தித்து அதே சூழ்நிலை அங்கேயும் வரும். ஆப்போனண்ட் காலை விரிச்சுக்கிட்டு இப்படி நிற்பான். இவன் அப்பா இவன்ட்டு எப்படி பாலை தட்டி பாஸ் பண்ணாரோ அதே மாதிரி அவன்கிட்ட தட்டி பாலை தூக்கிட்டு போவான். உடனே கேலரியில் உட்காந்துருந்த அம்மா அப்பாவோட ஒரு பார்வை வைப்பாங்க. அப்பா ஒரு பார்வை பார்த்து புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னாரு. அல்லேலூயா. சில நேரம் எங்க ஐயா என்கிட்ட ஏன் அவர் வித்தையை காட்டி என்ன தோற்கடிக்கிறார்னா, யுத்தத்துக்கான காரியத்தை உங்க அப்பன்ட்ட இருந்து கத்துக்கோ. நீ என்கிட்ட எத்தனை முறைனாலும் தோக்கலாம், ஆனா பிசாசிட்ட ஒரு முறை கூட நீ தோற்று போகிறது என்னால அனுமதிக்கவே முடியாது. எஸ். ஹல்லேலூயா. அப்பன்ட்ட 1000 முறை தோத்தவன் பிசாசிட்ட ஒரு முறை கூட தோக்க மாட்டான். நின்னாலே மரண அடிதான். எஸ். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கிட்ட இருந்துடா இப்படி வந்து அடிக்கிறீங்க? எல்லாம் எங்க ஐயா கத்து கொடுத்ததான். எங்க அப்பாவும் நானும் ட்ரைனிங்ல இருந்தோமா, எங்க டாடி இந்த வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டினாரு. எங்க டாடி கிட்ட கத்துக்கிட்டதை இப்ப நான் உன்கிட்ட காட்டுறேன். ஆமென். பயிற்சி களத்துல அப்பாட்ட தோற்று போறோம், ஆனா யுத்த களத்துல பிசாசு என்கிட்ட தோத்து போறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை தோற்கடிச்சு எங்க ஐயா சந்தோஷப்படுறவர் இல்ல. ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு காரியத்தை இதுல இருந்து நீ என்ன செஞ்சுக்கோ, கத்துக்கடா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உருட்டு கல்லுல தாங்க மாட்டான், ஒரு சுருட்டு கவனில பொத்துன்னு விழுந்துட்டான். நம்ம வாழ்க்கையில நாம கடந்து போன பாதை எதுவுமே வீணா போக வாய்ப்பு என்னன்னா இல்லை. என்னை அற்புதமான விதத்துல நீங்க பக்குவப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில, விரட்டி அடி, மொரட்டு அடி, நெத்தி அடி, விரட்டி அடி, மொரட்டு அடி, நெத்தி அடி. நம்முடைய ஆசீர்வாதங்களை
அவர் நம்ம கருளி செய்கிற ஆசீர்வாதங்களை, உயரங்களை, மேன்மைகளை, க்ளோரிய நான் ப்ராப்பரான விதத்தில் கையாளணுங்கிறதுக்காக தான் என் அழைப்பு கிடைத்த ஆசீர்வாதம் இன்னும் என்னுடைய மினிஸ்ட்ரியில் மேனிஃபெஸ்ட் ஆகலை. எஸ். ஹல்லேலூயா. சில பேரோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஏர்லியராக எல்லாமே வந்ததுனால தான் இப்போ சிக்கலாகி போச்சு. எஸ். மோகன் சென்னை எங்கேயோ ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணதை யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க. சிலரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு சுத்திகரிக்கிறாராம், சிலரை சுத்திகரிச்சுட்டு ஆசீர்வதிக்கிறாராம். எனக்கு இது ரெண்டுமே புரியலைங்கிறார் அண்ணன். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இதை சுத்திகரிக்காம யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ டேஞ்சர் தான். ஆனா யாரை சுத்திகரிச்சுட்டு ஆசீர்வதிக்கிறாரோ சேஃப். சேஃப். ஒருவேளை நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தும் உங்க அழைப்பு கிடைத்த பிளெஸிங்ஸ் இன்னும் உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களை இன்னும் ஆண்டவர் ப்ரூன் பண்ண வேண்டியிருக்கலாம். எஸ். ரிஃபைன் பண்ண வேண்டியிருக்கலாம். ஆமென். பெரிய பெரிய பிளெஸிங்ஸ்லாம் உங்க தரிசனத்துல மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஆமென். ஆக போகுது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கே திக்கு திக்குன்னு இருக்கும். நல்லா ஊழியத்துக்கு வந்து 28 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆரம்பத்தில் விஷயம் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது நம்ம சரியில்லாத ஆளுங்கிறது. எஸ். நான் ஊருக்கு போன புதுசில், தங்கச்சி மடத்துக்கு என்னை கர்த்தர் அனுப்பின புதுசில் 2001 மாறினதால் வேலை பஞ்சாவடியில் படித்து முடித்த உடனே ஃபாதர் வந்து என்னை தங்கச்சி மடத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன். அப்போ தான் அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே போன ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. போன ஒரு 8 மாதத்தில் கொத்து கொத்தா ஜனம் ரட்சிக்கப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 பேருக்கு மேலே நான் பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கள் கிராமத்துக்கு போனேன். வித்தின் 8 months ஒரு 600 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டாங்க. எஸ். கேத்தலிக் சர்ச்சில் என்னை ப்ரீச் பண்ணுறதுக்கு ஃபாதர்ஸ் அலோவ் பண்ணாங்க. தினசரி எங்கேருந்து தான் கூட்டம் வரும்னு தெரியாது. வாரத்தில் 2 நேரம் கேத்தலிக் சர்ச்சில் நான் ப்ரீச் பண்ணுவேன். அந்த சர்ச் ஃபுல்லாகி பின்னாடி கொடிமரம் வரைக்கும் ஆள் உட்காந்துருப்பாங்க. கேத்தலிக் சர்ச்சில் நைட் ப்ரே நடத்தினேன்னா 1000க்கு மேலே ஜனங்கள் கூடுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஐ விட்னஸ். நான் போன சில மாதங்களில் நடந்துச்சு. நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆகி பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் போய் ஃபீல்டில் நின்னா இப்படி ஒரு காரியம் நடக்குது. எங்கள் இப்போ இருக்கிற வளாகத்தில் நான் டெய்லி ப்ரீச் பண்ணேன்னா 40 நாள் தினசரி ஒரு 800 பேருக்கு மேலே கேதர் ஆவாங்க. எஸ். எந்த அறிவிப்பு இருக்காது, எந்த விளம்பரம் இருக்காது. சாயந்தரம் ஆனால் எல்லாரும் குழந்தைங்களோட குடும்பமாக வந்து அந்த கடற்கரை மணலில் உட்காந்துருவாங்க. 40 days. எஸ். பயங்கர ஃபயராக குடிகாரன், கஞ்சா குடிக்கிறவன், மனைவி அடிக்கிறவன், பூரா கொத்த சூசைட் பண்ணுறவன் எல்லா பேரும் பிடிச்சி அள்ளி என்ன செஞ்சேன்னா, அப்போ என் மைண்டில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னையா நமக்கு முன்னாடி இத்தனை வருஷம் இங்கே எல்லாம் ஊழியம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. 20 வருஷம் 25 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம்? தான் வந்தோம் கொத்தா என்ன செய்யறோம்னா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுது. என்ன பண்றாங்க இவங்கெல்லாம்? ஊழியம் பண்றாங்களா இல்ல டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இப்படிதான் இந்த அடங்காதவனுக்கு புத்தி போச்சு. எஸ். அதுக்கப்புறம் சபை உடைக்கப்பட்டது, எழுப்புதல் அணைந்தது, ஜேஜன் இருந்த இடம் வெறிச்சோடியது. எஸ். ஐயா தனித்து விடப்பட்டார். எஸ். இந்த ஆண்டவர் கூட்டத்துல எல்லாம் கை வைக்க மாட்டேங்கிறாரு, தனியா கூட்டிட்டு போய் தான் கையை வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி வச்சு செஞ்சார். எஸ். எங்க மதுரை பாஷையில வச்சு செஞ்சார். எஸ். அப்புறம் சில வருஷங்கள் ஆன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு, இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க விதைச்சது அவங்க, அறுத்தது நம்ம. அவங்க ஓடின ஓட்டத்தின் மூலமா ஒரு உச்சம் தொட்டாங்க. ஒரு அலை எழும்பி ஒரு உச்சத்தை தொட்டு அந்த அலை அந்த உச்சத்திலிருந்து உடைகிற பொழுது அந்த ஃப்ளோல தான் அடுத்த அலை எழும்புது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த ஃபோர்ஸ் வந்து உன்னுடையது இல்லை, உனக்கு முன்னாடி எழும்பின ஒரு தகப்பன் ஒரு உச்சத்தை தொட்டு அந்த இடத்துல உடைஞ்சு அது கீழே இறங்கி வர்ற அந்த ஃப்ளோல எழும்பினவன் நீ.
அப்பா இல்லாமையா வந்த சத்த நாடி ஒடுங்கி போச்சு. இதுக்கு முன்னாடி 25 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செஞ்ச பிதாக்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, இந்த சர்ஜரியை பண்றதுக்கு இப்ப ஆடுறதெல்லாம் கிடையாது. ஓப்பன் மாற பார்த்தா ஐயா ஸ்தோத்திரம். நீங்க இல்லாம நாங்க இல்லையா. எலியா உங்க மேல தோல் மேல ஏறி உச்சத்தை தொடுற எலிசா நாங்க, அவ்வளவுதான். எல்லாம் நீங்க தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் க்ரூம் பண்றார். ஆமென். பண்படுத்துகிறார். க்ரூம் பண்றார். நல்ல கவனிங்க. சீடுல பிரச்சனை இல்ல, லேண்ட் தான் பிரச்சனை. ஆமென். விதைக்கிறவன குறிச்ச ஊமையில 4 விதமான விதைகளை குறிச்சு பேசல. 4 விதமான நிலம், 4 விதமான வெரைட்டி, 4 டைப்ஸ் ஆஃப் லேண்ட். ஆனா சீடு வந்து ஒரே சீடு தான், ஒரே ஒரு சீடு தான். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்மளை பண்படுத்தி தேவன் விதைக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தரிசனத்துல தரிசனத்தை என்ன செய்ய முடியாது? விதைக்க முடியாது. அதனால தேவன் தெரிந்து கொண்ட தரிசனக்காரன் தரிசு. ஆனா தேவன் உழுது பண்படுத்தினதுனால அவனுக்குள்ள அவருடைய தரிசனத்தை விதைச்சு தேவன் இப்போ அறுக்கிறார். ஆமென். இதற்காக என்ன தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃபைனலா நான் சொல்லி முடிக்க போறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவை ஆண்டவர் சூஸ் பண்ணல, என்னோட தாத்தாவை ஆண்டவர் சூஸ் பண்ணல, என்னதான் சூஸ் பண்ணார். எஸ். இந்த தலைமுறையில என்ன கொண்டு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி பல தலைமுறைகளை ஆண்டவர் உருவாக்கினார். எங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பூட்டம் பூட்டி, ஓட்டம் ஓட்டி, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட். எஸ். இந்த தலைமுறையில நான் வரணுங்கிறதுக்கு எனக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை ஆண்டவர் யூஸ் பண்ணாருங்கிறது தெரியல. ஆனா அந்த தலைமுறையில இந்த காலிங் வந்திருக்கலாம். எஸ். அந்த தலைமுறையில இந்த காலிங் வளர, அந்த தலைமுறையிலிருந்து வந்த என்னோட ஜெனரேஷன்ல தான் இந்த காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகுது. எஸ். அப்ப இந்த காலிங் பல தலைமுறையை தாண்டி மேல வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமென். என்னை கர்த்தர் வான் பண்ணாரு, பல தலைமுறையை தாண்டி தான் உன்கிட்ட வந்திருக்கிறேன், உன்னை தாண்டி நான் போக விட்டுறாத. எஸ். அல்லேலூயா. இந்த தரிசனம் பல ஜெனரேஷனை தாண்டி உன் ஜெனரேஷன்ல மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நீ கவனமா இல்லைன்னா இந்த விஷன் உன்னை தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிடும். எஸ். நான் இன்னும் உன்னை தாண்டி போகல. எஸ். இன்னும் உன்னை தாண்டி போகல. அதனாலதான் தரிசன வாக்கியம் உனக்கு நேரா வந்துகிட்டே இருக்கு. ஆமென். உன்னை தாண்டி தரிசனம் போகலங்கிறதுக்கு உன்னை நோக்கி கடந்து வருகிற இந்த செய்தி தான் ஆதாரம். ஆதாரம். ஆமென். அல்லேலூயா. தவணை கொடுக்கறப்ப எச்சரிப்பாரு, திருத்திக்க. சாலமோன் வந்து என்ன செஞ்சாரு? எச்சரிச்சாரு. சரி செஞ்சுக்கோ, சரி செஞ்சுக்கோ, சரி செஞ்சுக்கோ. பல எச்சரிப்புகளை கொடுப்பாரு. ஆனா ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஒரே ஒரு நேரம். வழக்கம் போல எச்சரிக்கை வர்றாருன்னு சாலமோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, கடைசியா உன்னை சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன், இதோட ஜட்ஜ்மெண்ட். எஸ். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. எச்சரிப்புக்கு மேலே எச்சரிப்பை கொடுப்பாரு. சரி செஞ்சுக்கலன்னா ஒரு நாள் வந்து ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். இந்த விஷன் அதோட முடியறதில்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிடும். எஸ். முதலாம் ஆதாம் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை 2ஆம் ஆதாம் தொட்டார். எஸ். சவுல் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை தாவீது தொட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை சாமுவேல் தொட்டான். நான் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை இன்னொருத்தன் தொட நான் விட மாட்டேன். எஸ். அல்லேலூயா. 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 மேபி இந்த மெசேஜ் நமக்கு ஒரு ஃபைனல் வார்னிங்காக இருக்கலாம். ஒரு இறுதி எச்சரிப்பை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்காக இந்த நாளை நமக்கு நியமிச்சிருக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் திருந்திக்கிறேன், உம்முடைய நான் என்னுடைய உறவை நான் சரி செய்கிறேன். அல்லேலூயா. இந்த தோல்விகளை நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சரண்டர் ஆவோம்னா சறுக்குனது எல்லாமே பாடமா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 நீங்க பண்படுத்தப்பட்ட நிலம்,
எல்லாத்தையும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுமே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரேவும் சேவைக்கு எங்களை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே எங்கே சுராஜனே எஜமானனே எங்கே சுராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே. கவனிங்க, பயிற்சி காலத்துல அப்பாட்ட எத்தனை முறை நாளும் நாம தோற்று போலாம். ஆனா நம்ம மனசார துரோகம் பண்ணி அப்பாவை தோக்கடிச்சிடக்கூடாது. இந்த வேர்டு எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அப்பாட்ட பல முறை தோற்று போகிறது ஒரு அனுபவம். ஆனா அன்பு செஞ்ச அப்பாவுக்கு துரோகம் பண்ணி என்னை அழைச்ச தெய்வத்தை தோற்கடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சவுல் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். இவன் சரியா செய்வான்னு தான் இவனை நான் சூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு இவன் கொடுக்கவே இல்லை. இவனுக்கு நான் தந்த கனமான அழைப்போட இவன் விளையாண்டு போயிட்டான். இவன் சீரியஸாவே இல்லைங்கிற ஒரு சங்கடம் என்னை அழைச்ச தெய்வத்துக்கு ஆண்டவரே கொடுக்கிற ஒரு இடத்துக்கு நான் வராதபடி என்னை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தேவன் அனுமதிச்ச நெருக்கடிகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை பண்படுத்திச்ச ஆண்டவரே, என்னை பக்குவப்படுத்தினது ஆண்டவரே. முரடனா, அடங்காதவனா, சேட்டை பிடிச்சவனா, யாருக்கும் கட்டுப்படாதவனா இருந்தேன், ரூடா இருந்தேன். ஆனால் என் லைஃப்பில் நீங்கள் அனுமதிச்ச இந்த நெருக்கடிகள், இதன் மூலமாக நான் கற்றுக்கொண்ட தோல்வியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் என் மனசை உங்கள் காலிங்க்கு பக்குவப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. இவ்வளவு நாளாக இந்த தவணையில் நான் உன்னை பக்குவப்படுத்தினேன். இனி வருகிற நாட்களில் நான் உழுத இந்த நிலத்தில் என் தரிசனத்தை நான் விதைச்சு நான் அறுவடை செய்வேன். நான் விதைச்சு நான் அறுவடை செய்வேன். என் ஆண்டவர் உழுகிற காலம் முடிந்தது. உங்க வாழ்க்கையில உங்களை உழுத காலம் முடிந்தது. உங்களை உழுத காலம் முடிந்தது. உங்களை பண்படுத்தின காலம் முடிந்தது. உங்களை பக்குவப்படுத்தின காலம் முடிந்தது. என் ஆண்டவர் விதைக்க போகிறார். என் ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை, தம்முடைய காரியத்தை, எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த காரியத்தை உங்களுக்குள்ள விதைச்சு ஒரு கம்பீர சத்த அறுவடைய அருளி செய்ய விரும்புகிறார். தரிசனக்காரனாகிய நீ, தரிசனக்காரியாகிய நீ தரிசா போக நான் விட மாட்டேன். நீ தரிசா போக நான் விட மாட்டேன். உனக்குள்ள நான் விதைச்சிருக்கிற என்னுடைய தரிசனம் பெருசு, பெருசு,
பெருசு. நான் உன்னை பண்படுத்தினேன், நான் உன்னை பக்குவப்படுத்தினேன், நான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா ஒரு மனுஷியாக்கினேன். பெரிய காரியம் நடக்க போகிறது.